பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அன்புக்குரியவர்களே, சுதந்திர தின விழாவை ஆசரிக்கிற இந்த நாளிலே நாம் அனைவரும் ஆண்டவரை ஆராதிப்பதற்கு கர்த்தர் தந்த வாய்ப்பிற்காக நன்றி. ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இந்த தொழுகையிலே கலந்து கொள்வோம். இந்த தொழுகையிலே மன மகிழ்வோடு இல்லங்களிலிருந்து ஆண்டவரை ஆராதிக்கிற உங்கள் அனைவரையும் தந்தை, மைந்தன், தூயாவின் திருப்பெயரிலே தக்கலை ஆயர்மண்டல திருச்சபையின் சார்பிலே அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். நாம் அனைவரும் ஜெபத்தோடு இந்த தொழுகையிலே கலந்து கொள்வோம். துதி பாடலாக சேனைகளின் பரநேகோவா பரிசுத்தராம் என்ற பாடலை இணைந்து ஜெபத்தோடு பாடி ஆண்டவரை தொழுகை செய்வோம். சேனைகளே பரநேகோவா பரிசுத்தராம் 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 சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுபவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கார் படியிட கடவோம். வாருங்கள், ஜெபம் ஏறெடுப்போம். திருச்சபைக்கு தலைவராக இருந்து இந்த உலகத்தை ஆட்சி புரிந்து வருகின்ற எங்கள் அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்திய நாட்டின் 75வது சுதந்திர தின விழாவை ஆசரிக்கிற இந்த நல்ல நாளிலே உம் பிள்ளைகளாகிய நாங்கள் ஒன்றிணைந்து இல்லங்களிலிருந்து உம்மை ஆராதிப்பதற்கு எங்களுக்கு நீ தந்த நல்ல வாய்ப்பை எண்ணி உமக்கு ஸ்தோத்திரம் ஏறெடுக்கிறோம். தகப்பனே, இம்மட்டும் எங்களோடு இருந்தீர், எங்களை வழிநடத்தினீர். எங்களுக்கு வந்த வரையிருந்த ஆபத்துக்களிலிருந்து விடுதலை தந்து எங்களை ஒவ்வொரு நாளும் ஆச்சரியமாக நடத்தி கொண்டிருக்கிற உம்முடைய அன்புள்ள இரக்கங்களுக்காக மனதார உம்மை துதிக்கிறோம். அப்பா, ஒவ்வொரு நாளும் நாங்கள் இந்த உலகத்தில் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய கிருபை என்பதை உணர்ந்தவர்களாக இந்த புதிய ஓய்வு நாளிலே புது கிருபைகளால் எங்களை நிரப்புகிற அன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, உலகம் முழுவதும் இந்த நாளிலே உம்மை ஆராதிக்கின்ற உம்முடைய பிள்ளைகளாகிய அடியவர்கள் உம்மை நன்றியோடும் ஆவியோடும் உண்மையோடும் ஜெபத்தோடும் கருத்தோடும் ஆராதிக்க எங்கள் அனைவரையும் தகுதிப்படுத்தும்படியாக ஜெபிக்கின்றோம். இந்த நாளிலும் நாங்கள் பாடுகின்ற பாடல்கள், சிந்திக்க இருக்கின்ற ஆண்டவரே உம்முடைய திருவார்த்தைகள், ஏறெடுக்கிற ஒவ்வொரு மன்றாட்டுக்களையும் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு இந்த தொழுகையிலே கலந்து கொள்கிறது நல்லது என்று சொல்லி எங்கள் ஆண்டவர் தருகின்ற அமைதலையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொண்டு இந்த உலக வாழ்விலே சமூக இசைவுக்கு நாங்கள் காரணிகளாக அமைந்துவிட கர்த்தர் எங்களை பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கின்றோம். இந்த நாளிலே இந்த காணொளி காட்சி வழியாக தொழுகையில் இணைந்து கொள்கிற அனைத்து பிள்ளைகளும் எங்கிருந்தாலும் ஆண்டவர் தருகின்ற மேன்மைகளை சுதந்திரித்து கொள்ள தூயாவியானவர் அனைவருடைய உள்ளங்களிலும் கிரியை செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தில் வேண்டுதல் செய்கிறோம். ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவரை புகழ்ந்து துதிக்கிற வண்ணமாக நாம் யாவரும் இணைந்து
4வது கீர்த்தனை பாடலை இணைந்து பாடுவோம். திரிமுதல் கிருபா சனனே சரணம், ஜெகதல ரட்சக தேவா சரணம். கீர்த்தனை 4. திரிமுதல் கிருபா சனனே சரணம், ஜெகதல ரட்சக தேவா சரணம். தினம் அனுதினம் சரணம் கடாட்சி, தினம் அனுதினம் சரணம் சருவேசா. நலம் வளரேக திரித்துவா சரணம், நமஸ்கரி உம்பர்கள் நாதா சரணம். நம்பினேன் இது தருணம் தருணம், நம்பினேன் தினம் சரணம் சருவேசா. கீதமில் துல்லிப ஞானா சரணம், எழில் கருணை குருபானாய் சரணம். இடர் தொலை தருள் தருணம் பிரதாப என் பரனே சரணம் சருவேசா. உலக நடுவிடமழுனதா சரணம், ஓக்கிருபாசன ஒளியே சரணம். ஒளியருள்வாய் தருணம் அனுபோர் புத்தமனே சரணம் சருவேசா. நித்திய தோத்திர நிமலா சரணம், நிதிசரேலரி அதிபதி சரணம். நீதாயிது தருணம் கிருபைக்கோ ஆதாரா சரணம் சருவேசா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல், எல்லா விதத்தில் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. நாம் யாவரும் நம்மை நாமே ஆண்டவருடைய சமூகத்திலே தாழ்த்தி பாவ அறிக்கை ஜெபத்தை ஏறெடுக்க முற்படுவோம். அன்புக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகளே, நாம் வாழ்கிற இந்த இந்திய நாடு சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டு 70 ஆண்டுகளை நிறைவு செய்து 75வது சுதந்திர தின விழாவை இந்த நல்ல நாளிலே நாம் ஆசரித்து கொண்டிருக்கின்றோம். அன்பு இறை மக்களே, உண்மையான சுதந்திர காற்றை நாம் சுவாசிக்கின்றோமா? உண்மையான சுதந்திரத்தை அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் சமூக இசைவு என்பது மிக முக்கியமானதாக அமைந்திருக்கிறது. நாம் வாழ்கிற இந்த சமூகம் பல்வேறு நிலையிலே ஜாதி, மதம், மொழி, சமயம், அரசியல், பொருளாதாரம் என்கிற நிலையிலே பிரிவோடு காணப்படுகின்ற ஒரு நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் இந்த உலகத்திலே படைத்தது எல்லாரையும் ஒற்றுமையாக ஒருமித்த சிந்தையோடு வாழ வேண்டும் என்பதற்காக. ஆனால் தற்பெருமை கொண்ட மனிதர்கள் ஆண்டவரை போல வாழ வேண்டும் என்கிற உணர்வோடு ஆண்டவரை விட தன்னுடைய பெயரை பெருமைப்படுத்துவதற்காக, தங்களுடைய பெயரை நிலைநிறுத்துவதற்காக படைத்த ஆண்டவரையே
மறந்து தங்களை மேன்மைப்படுத்துகின்ற காரணத்தினாலே இன்றைக்கு பல்வேறு சிதைவுகளையும் அழிவுகளையும் நாடுகள் சந்தித்து கொண்டிருப்பதை அறிகின்றோம். நாட்டில் எங்கு பார்த்தாலும் அமைதி இல்லாமல் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழலை நாம் பத்திரிகையின் வழியாகவும் நம்முடைய பகுதி வழியாகவும் நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய வாழ்விலும் பல பாதிப்புகளை நாம் சந்தித்து வருகின்றோம். இவைகளுக்கெல்லாம் காரணம் மனிதர்களாகிய நம்முடைய சுயநலம் என்பதை இந்த வேளையிலே அறிந்து நம்முடைய தற்பெருமை, நம்முடைய வீண் வாக்குவாதங்கள், வீணாக பிறரை பகைக்கின்ற எண்ணங்களை, தீய சிந்தனைகளை கொண்டு வருகின்ற பொல்லாத தீயோனாகிய பிசாசின் தந்திரங்களை வகைப்படுத்தி கொள்வதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகின்ற நேரத்தில் வைக்கப்பட்டிருக்கிறோம். பல வேளைகளிலே தீயோனாகிய பிசாசனுடைய சிந்தனைகளுக்கு நாம் இடம் கொடுத்தபடினாலே ஆண்டவரை மறந்து ஆண்டவருக்கு விரோதமாக பல தீய காரியங்களை செய்து அதன் வழியாக இந்த நாடு பல நிலைகளிலே சிதைந்து கொண்டிருப்பதற்கு நாமும் ஒரு காரணமாக மாறிவிடுகிறோம் அல்லவா? ஆகவே நம்மிடத்திலே காணப்படுகின்ற குறைகளை இந்த காலை நேரத்திலே ஒரு முறை ஆய்வு செய்து பார்ப்போம். வேதனை உண்டாக்குகிற வழி நம்மிடத்திலே உண்டோ என்று சொல்லி சங்கீதக்காரர் தாவீதை போன்று நம்மை உணர்ந்து ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கின்ற நேரமாக இந்த நேரத்தை அமைத்துக் கொள்வோமா? அன்புக்குரியவர்களே, அடுத்த நிமிடம் நம்முடைய கரங்களில் அல்ல, ஆண்டவருடைய கரங்களிலே இருக்கிறது என்பதை உணர்ந்தவர்களாக வாழ்கிற இந்த நாட்களை ஆண்டவர் தந்திருக்கின்ற வாய்ப்பாக கருதி மனம் திரும்புதலுக்கு நம்மை ஒப்பு கொடுப்போமா? திருமறை சொல்கிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுவனோ இரக்கம் பெறுவான். ஆண்டவருடைய இரக்கத்தை பெற்று நாமும் நம்முடைய குடும்பமும் நம்முடைய திருச்சபை நம்முடைய சமூகம் நம்முடைய நாடு வளம் பெற சமூக இசைவிலே வளருவதற்கு கிறிஸ்தவளாகிய நானும் ஒரு காரணமாக அமைவேன் என்கிற உணர்வை பெற்றுக்கொள்ள தடையாக இருக்கின்ற எல்லா தீய குணங்களையும் ஆண்டவருடைய சமூகத்திலே அறிக்கை செய்கின்ற நேரத்தில் வைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த பொன்னான நேரத்தை யாரும் கடமைக்காக பயன்படுத்த வேண்டாம். நம்முடைய உள்ளத்திலே காணப்படுகின்ற எல்லா பாவக்கரைகளையும் ஆண்டவருடைய சமூகத்திலே ஒரு நிமிடம் சிந்தித்து பார்த்து ஆண்டவரிடத்திலே நம்முடைய குறைகளை அறிக்கை செய்வோமா? சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்வை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது தூய ஆவியானவரின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தருளுவாராக. ஆமேன். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டவர்களாகிய நாம் கர்த்தரின் கரத்தில் பெற்றுக்கொள்ளப் போகிற நன்மைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? கர்த்தர் நம்முடைய வாழ்விலே செய்த நன்மைகள் ஏராளம். குறிப்பாக இந்த நாடு சுதந்திரமடைந்து 75வது சுதந்திர விழாவை ஆசரிக்க நம் அனைவரையும் ஆண்டவர் பயன்படுத்தினதற்காகவும் சுதந்திர தின விழாவாகி இந்த நாளிலே ஆண்டவரை நன்றியோடு ஆராதிப்பதற்கு தந்த வாய்ப்பிற்காகவும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போமா? நாம் நலமாக தங்கி வாழ்வதற்கு தந்த நல்ல நாட்டுக்காக, நாட்டினுடைய தலைவர்களுக்காக, நம்மை ஆளுகின்ற ஒவ்வொரு அதிகாரிகளுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி ஏறெடுப்போமா? அதோடு நாம் ஆண்டவருடைய வசனத்திலே வாழ்வதற்கு
நமக்கு தந்திருக்கின்ற திருச்சபைக்காக, திருப்பணிகளுக்காக, நாம் திருமுறையை கற்றுக்கொள்வதற்கு தந்த அழகிய ஆண்டவருடைய வார்த்தைகளுக்காக, திருமுறையின் நல்ல போதனைகளுக்காக, இந்த உலகத்திலே நாம் குடும்பமாக இணைந்து வாழ்வு தந்த உறவுகளுக்காக, இந்த உலகத்திலே நடைபெறுகின்ற அநீதிகளுக்கு நம்மை விலக்கி காத்து கொள்கின்ற ஆண்டவருடைய கிருபைகளுக்காக நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திரங்களையும் துதிகளையும் ஏறெடுப்போமா? சங்கீதக்காரோடு இணைந்து ஸ்தோத்திர ஜபத்தை ஏறெடுப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். ஆண்டவருக்கு நன்றி கூறிய நாம் இயேசு கிறிஸ்து கற்றுத்தந்த ஜெபத்தை இணைந்து நாம் ஏறெடுப்போம். பரமண்டலம் இருக்கிற எங்கள் பிதாவே, உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சுத்தம் பரமண்டலத்திலே செய்வது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள அப்பத்தை என்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செயல்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்து கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கு உடையவைகளே. ஆமேன். திருமறை பாடும் படிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட நற்செய்தி பாடப்பகுதி மத்தேயு 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 38 முதல் 48 முடிய. கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருப்பீர்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டும். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பிக் கொடு. உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறவனுக்கு உன் அங்கியை விட்டுவிடு. ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் அவனோடு 2 மைல் தூரம் போ. உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு. உன்னிடத்தில் கடன் வாங்கி விரும்புகிறவனுக்கு முகங்கோணாதே. உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்ருவை பயப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறாய். நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்கு, உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்கும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்திலிருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அவர்கள் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதியுள்ளவர்கள் மேலும் அநீதியுள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுவார். உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரன் அப்படியே செய்கிறார் அல்லவா? உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? ஆயக்காரனும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா? ஆகையால் பரலோகத்திற்கிற உங்கள் பிதா பூரண சற்குணமாக இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணமாக இருக்க கடவீர்கள். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட நற்செய்தி பாடப்பகுதி வாசித்தாயிட்டு தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. அன்புக்குரியவர்களே, இந்த நாள் 75வது சுதந்திர தின விழாவை நம்முடைய இந்திய நாடு ஆசரித்து கொண்டிருப்பதை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். சுதந்திர தினமாகிய இந்த நாளிலே நாம் இல்லங்களிலிருந்து ஆண்டவரை ஆராதிப்பதற்கு ஆண்டவர் கொடுத்த வாய்ப்பை எண்ணி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். சுதந்திர நாளாகிய இந்த நாளிலே சிந்திப்பதற்காக நமக்கு தரப்பட்டிருக்கின்ற கருப்பொருள் சமூக இசைவு, சமூக இணக்கம், கம்யூனல் ஹார்மனி என்பதாகும். அதனுடைய தியானிக்கின்ற திருவசனம் படிக்க கேட்ட மத்தேயு நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் 48வது வசனம். பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருக்க கடவீர்கள். தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி வேண்டுதல் செய்வோம். எங்கள் கண்மலையும் மீட்பெருமாகிய கர்த்தாவே, அடியின் வாயின் வார்த்தைகளும் வசனத்தை தியானிக்கின்ற உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தின் தியானமும் உம் சமூகத்தில் ஏற்புடையதாய் அமைந்திருப்பதாக. ஆமேன். அன்பான இறை மக்களே, நம்முடைய நாடு விடுதலை போராட்டம் ஒரு சிறப்புமிக்க வரலாற்று நிகழ்வு. நூற்றுக்கணக்கான தலைவர்கள், அதோடு
மக்களுடைய போராட்டம், புரட்சி, சிறைவாழ்வு, தியாகம் இவைகளினாலே கிடைக்கப்பட்டது தான் இந்த வெற்றி. இந்த வெற்றி நாளை பெருமையோடு இந்திய மக்களாகிய நாம் அனைவரும் கூறுகிற அளவிலே இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏறத்தாழ நூற்றாண்டுகளாக இந்தியாவிலே நடந்து வந்த ஆங்கிலேயர் ஆட்சி முடிவுக்கு வந்தது. ஆட்சி பொறுப்பை இந்திய மக்களிடத்திலே ஒப்படைக்கின்ற விழாவானது 1947 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 14ஆம் நாள் நள்ளிரவு 12 மணி டெல்லி மத்திய மண்டபத்திலே அந்த நிகழ்வு சிறப்பாக அரங்கேறியது. இந்த நிகழ்விலே பேசிய அன்றைய முன்னாள் பிரதமராகிய ஜவஹர்லால் நேரு அவர்கள் கூறிய ஒரு கூற்று, சுதந்திரம் உதயமாவதற்கு முன்னர் நாம் எல்லா வகையான துன்பங்களையும் சகித்து கொண்டோம். ஆனால் சில துன்பங்களை இப்போது நாம் அனுபவித்து கொண்டிருக்கின்றோம். என்றாலும் கடந்த காலம் முடிந்துவிட்டது. ஆனால் நம்முடைய கனவுகளை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் நாம் இன்னும் கடுமையாக உழைக்க வேண்டும். இப்போதும் வருங்காலம் நம்மை அழைத்து கொண்டே இருக்கிறது என்று அவர் கூறினார். அந்த கூறிய கூற்று மிகவும் உண்மையான ஒன்று. அன்புக்குரியவர்களே, நம்முடைய நாடு சுதந்திரமடைந்து 74 ஆண்டுகளை கடந்துவிட்டாலும் இன்றைக்கும் அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் ஏராளம் என்பதை நாம் மறுக்க முடியாது. சமூக பிரிவினைகள், தீமைகள், வறுமை, வன்முறை, சமய பிரச்சனைகளால் ஏற்படுகின்ற பல்வேறு சீற்றங்கள் இவைகளினாலே நம்முடைய கனவுகள் சிதைந்து கொண்டிருப்பதை நாம் அறிய முடிகிறது. சுதந்திரம் என்கிற காற்றை நாம் அனைவரும் சுவாசிக்க முடியாமல் இந்த உலகத்திலே நடைபடங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழலுக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கின்றோம். ஆக அன்புக்குரியவர்களே, கிறிஸ்தவர்களாகிய நாம் இந்த சுதந்திரத்தை சரியாக அனுபவிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்திய குடிமகளாகிய நாம் அனைவரும் ஆண்டவருக்கு பிரியமான வகையிலே நாட்டின் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நடக்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, நம்முடைய நாட்டின் தலைவர்கள் ஊழியக்காரர்கள் என்று திருமறையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்று சொன்னால் அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும், அவர்களை மதிக்க வேண்டும். அதே வேளையிலே தலைவர்களும் மக்களுக்கு நன்மைகளை செய்ய வேண்டும், அநீதிகளுக்கு உடன்படக்கூடாது. ஆனால் இன்றைய நாட்களில் நடைபெறுகிற நிகழ்வு நமக்கு தெரியும். ஆக இந்த சூழலிலே எப்படி நம்முடைய சமூகம் இசைவோடு காணப்பட நாம் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். முதலாவதாக, இன்றைய நாட்களிலே சமூக இசைவு என்பது தடைப்படுகிற காரணம் என்ன என்பதை அறிய வேண்டும். மொழி, ஜாதி, நிறம், இனம், மதம், தொழில், அரசியல் என்று சொல்லக்கூடிய பல்வேறு நிலைகளிலே மக்கள் பிரிந்து வாழ்கின்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறதை நாம் அறிகின்றோம். குறிப்பாக நம்முடைய நாட்டிலே சமய அடிப்படை வாதமானது வகுப்பு வாதத்திற்கு துணை போவதாகவும், அதோடு ஒருவர் செய்கின்ற தொழிலை வைத்து அவர்களை அடிமைப்படுத்துகின்றதையும் அவர்களை அந்த வகையிலே சேர்ப்பதையும் நாம் பார்க்க முடிகிறது. அதாவது அது எப்படி என்று சொன்னால், இந்து சமயத்தினுடைய வர்ணாஸ்திர தர்ம கோட்பாட்டின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம். கடந்த நாட்களில் நான் அதை குறித்து உங்களுக்கு சுட்டி காட்டினேன். அன்புக்குரியவர்களே, தலையிலிருந்து பிராமணன் பிறந்தார், தோளிலிருந்து வைஷ்ணவன் பிறந்தான், தொடையிலிருந்து சத்திரியன் பிறந்தான், பாதங்களிலிருந்து சூத்திரன் பிறந்தான். இதிலே
பஞ்சமர்கள் இந்த அமைப்பிலே பிறவாதவர்கள், அதாவது அவுட் சைடு த கேம்பஸ் என்று சொல்லுகிறார்கள். இந்த நிலை வகுப்புவாதத்தை ஏற்படுத்தியதை நாம் மறுக்க முடியாது. இதை தக்க வைத்து கொண்டு அடிமைத்தன நிலை, சமூக ஏற்றத்தாழ்வுகள் என்று பல பிரிவுகளாக தொழில் அடிப்படையிலே மக்களை பிரித்தார்கள். இது வலுப்பெற்று பல்வேறு நிலைகளிலே மக்கள் பிரிந்து வாழ்வதற்கு சூழலை ஏற்படுத்தியதை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, தொழில் அடிப்படையிலே சமூக அந்தஸ்துகளை ஏற்படுத்தி அதன் வழியாக சாதிகளை உட்படுத்தி சுமார் 3600க்கு மேற்பட்ட சாதிகள் நம்முடைய இந்திய நாட்டிலே பிரிவாக வாழ்கின்ற ஒரு நாட்களுக்குள்ளாக வைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி என்றால் நீங்களே எண்ணி பாருங்கள், நம்முடைய நாடு உண்மையாக சுதந்திரமாக காணப்படுகிறதா? ஆங்கிலேய ஆட்சியிலிருந்து விடுதலை பெற்றிருக்கிறோம். ஆனால் மக்கள் இன்றைக்கும் நடைபணங்களாகவே, அடிமைகளாகவே வாழ்ந்து கொண்டிருக்கும் என்பதை அறிய வேண்டும். ஆக இன்றைக்கு மேல் ஜாதி, கீழ் ஜாதி, படித்தவன் படிக்காதவன், மேல் கீழ் என்று சொல்லக்கூடிய பல்வேறு நிலையிலே பிரிவுகளை ஏற்படுத்தி அதனாலே வகுப்புவாதம் ஏற்பட்டு சமய இசைவு ஏற்பட வேண்டிய நாட்டிலே சமூக குலைச்சல்கள் அதிகரித்து கொண்டிருக்கிற ஒரு நாட்களில் வைக்கப்பட்டு இந்த சூழலிலே இதை நாம் எப்படி சரி செய்வது? திருமறை நமக்கு என்ன சொல்லுகிறது என்பதை நாம் சுருக்கமாக 3 தலைப்பின் கீழாக சிந்திப்போம். அன்புக்குரியவர்களே, வகுப்புவாதம் எப்படி உருவாகிறது? திருமறையிலே நமக்கு ஆதாரங்கள் இருக்கிறது. முதலாவதாக, பெருமையின் வழியாகவே வாக்குவாதம் ஏற்படுகிறது. ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேருண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லி கொண்டார்கள். அன்பு இறைமக்களே, எங்கே பிழை இருக்கிறதோ அங்கே பிளவு இருக்கும். Where is fault, there is slit. அதை போல எங்கே பாவம் இருக்கிறதோ அங்கே பிரிவுகளும் இருக்கும். Where is sin, there is separation. ஆதி காலத்திலே, அதாவது படைப்பிலே ஆண்டவர் ஒற்றுமையாக படைத்தார். எல்லாம் ஒற்றுமையாக இருந்தன. ஆனால் மனிதனுடைய கீழ்ப்படியாமையின் மூலம் பிளவு ஏற்பட்டது. அந்த பிளவுதான் இறை மனித பிளவு. உறவிலே விரிசல் ஏற்படுகிறது. ஆண்டவரோடு உள்ள உறவை அங்கே பிரித்து காணப்படுவதை நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்திலே நாம் அதை தெளிவாக அறிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் ஆதியாகமம் 11:1 முதல் 9 வரை உள்ள பகுதிகளை நாம் படிக்கின்ற போது, பெருவெள்ள பேரழிவுக்கு பிறகு நோவா அவருடைய குடும்பத்தை மட்டும் கர்த்தர் காப்பாற்றினார். காப்பாற்ற காரணம் என்ன? ஆதியாகமம் 6:9 நாம் படிக்கின்ற போது, நோவா நேர்மை குற்றமற்றவராக காணப்பட்டபடியினாலே நோவாவுடைய குடும்பத்தை கர்த்தர் காப்பாற்றினார். அவருடைய சந்ததியாகிய சேம், காம், யாப்பேத்து என்று சொல்லக்கூடிய சந்ததிகளை ஆண்டவர் காப்பாற்றினார். அந்த அழிவு முடிந்த பிறகு இவர்கள் வழிமரபினர் தான் பூமியிலே பலுகி பெருகினார்கள். ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் 32வது வசனத்தின்படி, இனவாரியான தலைமுறைகள் இவர்கள் வழிவந்த மக்களினங்களே உலகின் பல நாடுகளிலே பரவினதாக திருமறையிலே ஆதாரம் இருக்கிறது. ஆக உலகத்திலே அன்றைக்கு இப்படி தான் மக்கள் பல பிரிவுகளாக இருந்தால், ஆனால் ஒவ்வொரு இடங்களிலும் ஒவ்வொரு நாடுகளிலும் மக்கள் சிதறி காணப்பட்டார்கள். ஆனால் ஆதியாகமம் 11:1 நாம் படிக்கிற போது, உலகம் முழுவதும் ஒரே மொழி ஒரே சொற்கள் இருந்தன என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்று சொன்னால் மொழி சார்ந்தும் பேசும் வார்த்தைகள் சார்ந்தும் எந்த பிரிவுகளும் இல்லை. எல்லாரும் ஒரே மொழியோடு ஒரே நிலையிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் திருமறைப்படி பார்க்கிற போது. ஆனால் ஆதியாகமம் 11:2 நாம் படிக்கிற போது, சினையார் நாட்டிலிருந்து சமவெளி
ஒன்றை இந்த மக்கள் பார்த்தார்கள். இதை பார்த்து அங்கே குடியவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள்தான் இந்த 4ஆம் வசனத்தில் கூறுகிறார்கள், வாருங்கள், நாம் உலகம் முழுவதும் சிதறி போகாதபடிக்கு வானளாவிய கோபுரம் கொண்ட நகர் ஒன்றை நமக்காக கட்டி எழுப்பி நமது பெயரை நிலைநாட்டுவோம் என்று சொன்னார்கள். பாருங்கள், இதுதான் இங்கே ஒரு மிகப்பெரிய தவறாக அமைந்திருக்கிறது. இதுதான் அவருடைய பெருமை, அதாவது அவருடைய ப்ரைடை இங்கே சுட்டி காட்டுகிறது. இங்கே இந்த மக்கள் படைப்பாளராகிய ஆண்டவரை மறந்து கர்த்தரை முன்னிறுத்தாமல் தங்களை முன்னிறுத்துகிறார்கள். அது மட்டுமல்ல, தங்களுக்கு பெயர் உண்டாக்கப்படுவதற்காக வானளாவிய கோபுரங்களை கட்டி அது ஆண்டவருக்கென்று கட்டாமல் தங்களுக்காக கட்டுகிறார்கள். தங்களுடைய பெயரை நிலைநாட்ட முயற்சி செய்கிறார்கள். இதுதான் அகந்தை என்று சொல்லக்கூடியது. அன்புக்குரியவர்களே, திருமறையிலே ஒரு திருமறை அழகான ஒரு வசனம் உண்டு. நீதிமொழிகள் 16:18 சொல்லுகிறது, அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை, நான் கட்டின பாபிலோன். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு பெருமை என்கிற ஆவி மனிதனை பிடித்து கொண்டிருக்கிறதுனாலே பல பிரிவுகள், பிளவுகள் மக்கள் சமூகத்தில் ஏற்படுவதை நாம் பார்க்க முடிகிறது. இன்றைக்கு திருச்சபையிலும் அப்படித்தான், சமூகத்திலும் அப்படித்தான், நாடுகளுக்குள்ளாகவும் அப்படித்தான். குறிப்பாக கிறிஸ்தவ உலகத்தை நாம் பார்க்கிற போது நம்முடைய திருச்சபைகள் கூட ஒரு சில ஊழியர்கள் தங்களையே பெருமைப்படுத்துவார்கள். எனக்கு தெரியாமல் எதுவும் நடக்கக்கூடாது, எல்லாம் நான் சொல்வதை போல நடக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். ஆரம்பத்தில் மிகவும் பணிவோடு ஆண்டவருடைய திருப்பணிகளை நிறைவேற்றினவர்கள் காலம் செல்ல செல்ல தங்களுடைய பெயரை நிலைநாட்டுவதற்காக முயற்சிக்கின்றார்கள். ஆனபடினாலே அழிவுக்கு நேராக செல்கின்ற அநேகரை நாம் பார்க்கிறோம். அதோடு திருச்சபையிலே செயலாற்றுகின்ற சபைக்குழுவை நாம் சுட்டிக்காட்ட வேண்டும். ஆரம்பத்திலே ஒவ்வொருவரும் தங்களுடைய காரியங்களை மிகவும் பணிவோடு செய்கின்றார்கள். நாட்கள் செல்ல செல்ல தங்களுடைய பெயரை நிலைநாட்ட வேண்டும் என்கிற ஆதிக்கத்தை செலுத்துகிற போது அங்கே பிரிவினை பிரச்சனை ஏற்படுகிறது. ஆண்டவருடைய அன்பு மறைந்து போகிறது. அன்புக்குரியவர்களே, கிறிஸ்து ஆண்டவருடைய திருச்சபை என்பது ஆண்டவருடைய சரீரம். அப்போ திருச்சபை, சரீரமாகிய திருச்சபையை கட்டி காக்க வேண்டியது அவயங்களாகிய திருச்சபை மக்கள். திருச்சபைக்கு தலைவர் யார் என்று சொன்னால் ஆண்டவரே. நாம் தலைவர்களாக மாற முடியாது. ஆண்டவர் நம்மை அந்த பொறுப்பிலே அமர்த்தி இருக்கிறார். அவருடைய திருப்பணியை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். ஆகவே அதை நாம் கருத்தாக செயல்படுத்த வேண்டும். குடும்பத்திலும் தலைவர் அல்லது தலைவர் என்று சொன்னால் கணவர், மனைவி, துணைவி என்று சொல்லப்படுகிறதாக தலைவன் மட்டும் நான் மட்டும்தான் மேலானவன் என்று சொன்னால் அங்கே குடும்பம் தரைமட்டமாகிவிடும். ஆகவே இணைந்து செயலாற்ற வேண்டும். இசைவு, கம்யூனல் இசைவு என்று சொன்னால், அதாவது ஒரு சமூகம் இசைந்து வாழ வேண்டும் என்று சொன்னால் எல்லாரும் ஒருமித்த சிந்தையோடு இருக்க வேண்டும். நான் என்கிற பெருமை ஒருவரிடத்தில் அகப்பட்டால் அழிவுக்கு முன்னானது அகந்தை. திருமறை அழகாக சொல்கிறது. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நான் என்கிற பெயரை, தன்னுடைய பெயரை புகழ்வுக்கு கொண்டு வருகிற போது அங்கே ஆண்டவருடைய அன்பு மறைந்து போகிறது, ஆண்டவருடைய பிரசன்னம் மறைந்து போகிறது. இன்றைக்கு திருச்சபைகளிலே ஆண்டவருடைய பிரசன்னம் மறைவதற்கு காரணம் என்ன? தன்னுடைய பெயரை எப்படியாவது சொல்ல வேண்டும். இங்கே திருச்சபையிலே ஆண்டவருடைய பெயர் புகழப்பட வேண்டும். ஆண்டவருடைய திருப்பெயர் மகிமை அடைகிற போது ஆண்டவர் அங்கே மகிழ்கிறார், ஆசீர்வாதங்களை திரளாக கொடுக்கிறார், மக்கள் நன்மை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். அதே போல தான் ஒரு நாட்டிலும் கூட நாட்டினுடைய தலைவர் ஆண்டவர், தலைவர்களாக ஆண்டவர் பொறுப்புகளில் அமர்த்தி இருக்கிறார். ஆக பொறுப்புகளில் அமர்த்தப்பட்டவர்கள் நான் என்கிற பெருமையோடு அகம்பாகத்தோடு செயல்படாமல் தங்களை ஆண்டவருக்கு அடிமை என்று சொல்லக்கூடிய, ஆண்டவருடைய பிள்ளை என்று சொல்லக்கூடிய அளவிலே அமைத்து கொள்கிற போது அந்த நாடும்
வளம் பெறுகிறது, நாட்டு மக்களும் நன்மைகளை பெற்றுக்கொள்கிறார்கள். அன்புக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு சமூகம் சிதைந்து காணப்படுவதற்கு காரணம் என்ன? பிலிப்பியர் 2:34 சொல்லுகிறது, ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. எவ்வளோ அழகான வசனம் பாருங்கள். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்ய வேண்டாம். நம்மை பெருமைப்படுத்துவதற்கு நாம் ஒன்றுமில்லை. அவருடைய சித்தம், அவருடைய கிருபையினாலே வாழ்ந்து கொண்டிருக்கும் என்பதை ஒவ்வொரு இமைப்பொழுதும் நாம் உணர வேண்டும். அன்புக்குரியவர்களே, தனக்கானவைகளை மட்டுமல்ல பிறருக்கானவைகளையும் நோக்க வேண்டும். தனக்கானவைகளையும் நோக்க வேண்டும். அதே வேளையிலே பிறருடைய வாழ்வையும் மேன்மையாக கொள்ள வேண்டும். அவர்களும் ஆண்டவருடைய படைப்பு, ஆண்டவரால் படைக்கப்பட்டவர்கள், அவர்களும் சமமாக வாழ வேண்டியவர்கள் என்கிற உறுதியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். யாக்கோபு 4:6 சொல்கிறது, கர்த்தர் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். அன்புக்குரியவர்களே, இது எவ்வளவு அழகான வசனம். இந்த வசனத்தை நாம் சிந்திக்காமல் நம்மையே பெருமைப்படுத்தி நமக்கு வருகின்ற ஆசீர்வாதங்களை நாமே இழந்து போகின்றோம். நம்முடைய திருச்சபைக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை நாமே இழந்து போகிறோம். இன்றைக்கு நாடுகளிலும் கூட அப்படித்தான். நாடு சிறப்பாக வாழ வேண்டும். இந்த சுதந்திர தின இந்தியாவிலே சுதந்திர தின விழாவை ஆசரிக்கிற நாம் இசைவோடு வாழ வேண்டும் என்று சொன்னால், நம்மளே காணப்படுகின்ற மனமேட்டிமை என்கிற பெருமை என்கிற அகம்பாவம் முற்றிலுமாக அடிமைப்பட்டு, அதற்கு நாம் அடிமைப்படாதபடி அதை முற்றிலுமாக அறுத்து நம்மை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னால், ஆண்டவர் நம் மூலமாக பெரிய காரியங்களை செய்ய முடியும். சமூகத்திலே இசைவை ஏற்படுத்த முடியும். அந்த இசைப்பை நாம் ஏற்படுத்துவோமா? இரண்டாவதாக, வாக்குவாதங்கள் வழியாக வகுப்புவாதம் உருவாகிறது. வாக்குவாதம் 2 தீமோத்தேயு 2:14 இப்படி சொல்கிறது, ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் கேட்கிறவர்களை கவிழ்த்து போடுகிறதற்கு ஏதுவான வாக்குவாதம் செய்யாதபடிக்கு கர்த்தருக்கு முன்பாக அவர்களுக்கு எச்சரித்து புத்தி சொல்லு. அன்புக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகளே, 2 தீமோத்தேயு 2:14 முதல் 26 வரை உள்ள வசனங்களை நாம் படிக்கிற போது அங்கே சுட்டி காட்டப்படுகிற உண்மை என்னவென்று சொன்னால், ஒரே அறிவுரைவு உள்ள வாழ்வை வெளிப்படுத்த வேண்டும் என்று இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் உடன் ஊழியராகிய தீமோத்தேயுவுக்கு அங்கே கூறுகின்றார். தவறான போதனைக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, வகுப்புவாதங்கள், பிரிவினைகள் உருவாவதற்கு காரணம் வாக்குவாதங்கள். வாக்குவாதங்கள் என்பது வீண் வாக்குவாதங்களை அதிகமாக இன்றைக்கு மக்கள் சிந்திக்கின்றார்கள். வீண் வாக்குவாதங்களை, தேவையில்லாத காரியங்களை வாக்குவாதங்களாக அங்கே ஏற்படுத்துகிறார்கள். குறிப்பாக 2 தீமோத்தேயு 2:14 இந்த வாக்குவாதங்களினாலே சண்டைகள் ஏற்படுகிறது. 16 சொல்கிறது, உலக போக்கிலான வீண் பேச்சுகளை பேசுகின்றார்கள். அதாவது வீணான பேச்சுகளை பேசி பல்வேறு பிரச்சனைகளை உருவாக்குகிறது தான் காரணமாக அமைந்து விடுகிறது. அன்புக்குரியவர்களே, பேச வேண்டிய காரியத்தை பேச வேண்டுமே ஒழிய வீணான காரியங்களை, உலகப்போக்கான காரியங்களை ஒருபோதும் பேசக்கூடாது. அது மட்டுமல்ல, 22வது வசனம் சொல்லுகிறது, 22வது வசனத்தில் படிக்கிற போது இச்சை ஏற்படுகிறது. அதாவது வீணான சிந்தனை மூலமாக வீணான வாக்குவாதங்களை அங்கே ஏற்படுத்துகிற போது இச்சை என்கிற பாவத்திற்கு உள்ளாக அங்கே உட்படுத்தப்படுகிறார்கள். 23வது வசனம் சொல்வது, மடத்தனமான அறிவற்ற விவாதங்கள் அங்கே ஏற்படுகிறது. 25வது வசனம் சொல்கிறது, மாற்று கருத்துடையவர்கள் அங்கே எழும்புகின்ற போது எதிர்பேசுகின்ற அநேகரை நாம் பார்க்க முடிகிறது. இன்றைக்கு கிறிஸ்தவத்தை கூட எதிர்த்து பேசுகிற மக்கள் அநேகம் இருக்கிறார்கள். அவரிடத்திலே சுருக்கமாக உண்மையை பேசி நாம் கடந்து செல்ல வேண்டுமே ஒழிய வீண் வாக்குவாதங்களுக்கு அங்கே நாம் இடம் கொடுக்கக்கூடாது. 26வது வசனம் சொல்வது, தீயோனுடைய விருப்பத்திற்கு ஏற்க
வாழ்கின்றார்கள். யார் இப்படிப்பட்ட வீண் வாக்குவாதங்களை செய்கின்றவர்கள்? தீயவனாகிய பிசாசுக்குடைய சிந்தனைகளுக்கு உட்படுகிறார்கள். கிறிஸ்தவர்களாகிய நாம் அப்படி வாழக்கூடாது. நாம் வீண் வாக்குவாதங்களுக்கு ஒருபோதும் இடம் கொடுக்கக்கூடாது. இதனாலே வீண் வாக்குவாதங்கள் ஏற்படுகிற போது வகுப்புவாதங்கள் அங்கே ஏற்படுவதற்கு, வகுப்புவாத பிரிவினைகளுக்கு நாம் என்ன செய்கிறோம்? வழிவகுக்கின்றோம். இன்றைக்கு சிலர் நினைச்சுவாங்க, தேவையில்லாமலே அவர்கிட்ட சண்டை போட வேண்டும் என்று சொல்லி வாக்குவாதங்களை உருவாக்குவார்கள். இப்படிப்பட்ட வீண் வாக்குவாதங்களிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? பேச வேண்டிய இடத்துல தான் பேச வேண்டும். மற்ற இடத்துல அமைதியாக நாம் ஆண்டவருக்கு பிரியமுள்ளவர்களாக செயல்பட வேண்டும். எதிர்பேச்சை பேசி தவறான சிந்தனைகளை உருவாக்கி சண்டை சச்சரவுகளுக்கு நாம் ஆளாகக்கூடாது. இந்திய நாட்டிலே இன்றைக்கு வீண் வாக்குவாதத்தினால் வீணாக அரட்டை அடித்து அநேகர் பிரச்சனைகளுக்கு காரணமாகி விடுகிறார்கள். இன்றைக்கி சில இல்லங்களிலே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், குடும்பத்தில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனையை அவரிடத்தில் சொல்லி, இவரிடத்தில் சொல்லி, இன்னாரிடத்தில் சொல்லி, அது பெரிய பிரச்சனையை, வீண் வாக்குவாதங்களை உருவாக்குகிறது. பேச வேண்டியதை மட்டும் பேச வேண்டும். அன்புக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகளே, வீண் வார்த்தைகளை பேசுவது யாருடைய செயல் என்றால் தீயோனாகிய பிசாசுனுடைய சிந்தனைகள். ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நமக்கு அப்படிப்பட்ட சிந்தனை வரக்கூடாது. அதனாலே பிரிவினைகள் தான் ஏற்படும். நாட்டிலே சமூக இசைவு ஒருபோதும் ஏற்படாது. கிறிஸ்தவர்களாகிய நாம் சமூக இசைவை ஏற்படுத்த வேண்டியவர்கள் நம்முடைய கடமை. இதனாலே தான் இந்த பகுதியிலே ஒன்றுக்கும் பிரயோஜனமாக இல்லாமல் கேட்கிறவர்களை கவிழ்த்து போடுகிறதற்கு ஏதுவான வாக்குவாதம் செய்யாதபடிக்கு நீ தேவனுக்கு முன்பாக பயந்து அந்த மக்களுக்கு எச்சரித்து புத்தி சொல் என்று இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு கூறுகின்றதை நாம் பார்க்கின்றோம். இதிலிருந்து வாக்குவாதங்களினாலே பிரிவினை ஏற்படுவதை நாம் அறிய முடிகிறது. அன்புக்குரியவர்களே, எபேசியர் 4:29 சொல்லுகிறது, கெட்ட வார்த்தைகள் ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகள் உண்டானால் கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். என்ன அழகான வசனம் பார்த்தீங்களா? கேட்கிறவர்களுக்கு பயனுள்ள வகையில் பேச வேண்டும். நாம் பேசுகிறதுனாலே மற்றவர்களுக்கு பயன் ஏற்பட வேண்டும். தேவையில்லாத வாக்குவாதங்களை பேசுவது பிரச்சனைக்கு ஏற்படுத்துகிறது. அங்கே நீதிமொழிகள் 15:18 சொல்வது, கோபக்காரன் சண்டையை எழுப்புகிறான். அதே நேரத்தில் அதே வசனம் சொல்வது, நீடிய சாந்தம் உள்ளவனோ சண்டையை அமர்த்துகிறான். பாருங்கள், நீடிய சாந்தம் என்கிற பண்பு கிறிஸ்தவர்களாகி நமக்கு மிக அவசியமாக இருக்கிறது. கோபப்படுகின்ற அந்த பண்பு சில நேரங்களில் நமக்கு இருக்கிறது. யாருடைய பண்பு என்று சொன்னால் தீயோனாகிய பிசாசின் பண்பு. அந்த பண்பை உடையவர்கள் சண்டையை தூண்டுகிறார்கள். தேவையில்லாத வீண் வாக்குவாதங்களை கொடுத்து தேவையில்லாத பிரச்சனைகளை அங்கே சந்திக்கிறார்கள். அதனாலே பிரிவு ஏற்படுகிறது. அன்புக்குரியவர்களே, இவைகளுக்கு நாம் விலக்கி காத்துக்கொள்ள வேண்டும். நீதிமொழிகள் 4:23 சொல்வது, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். அன்புக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகளை, வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து சமூக இசைவை ஏற்படுத்த நம்மை ஆயத்தப்படுத்துவோம். மூன்றாவதாக ஒரு சிந்தனை, பகைப்பதன் வழியாக வகுப்புவாதம் ஏற்படுகிறது. நாம் படிக்க கேட்ட மத்தேயு நற்செய்தி நூல் 5வது அதிகாரம் 44வது வசனம் இப்படி சொல்கிறது, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துவர்களுக்காகவும் ஜெபம் செய்யுங்கள். பாருங்கள், இந்த வசனம் மிக முக்கியமான ஒரு வார்த்தை இல்லையா? இது செய்ய முடியுமா? செய்ய முடியும். ஆனால் நம்ம என்ன செய்ய மாட்டோம்? செய்கிறதுக்கு இடம் மனம் கொடுக்காது. அன்புக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகளே, அருள்நாதர் இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கம் செய்து கொண்டிருந்த போது வகுப்புவாதம் அல்லது பிரிவினைகள் ஏற்படாத சமூகமாக இருக்க வேண்டும். அதாவது அருள்நாதர் இயேசு கிறிஸ்து எப்போதுமே சமூக நல்லிணக்கத்துக்கு அவர் உதவி செய்கின்றார். அதை உரிய முறையிலே இந்த சீடர்களுக்கு போதிக்க அவர் தவறவில்லை. அறநெறி வாழ்விற்கான போதனைகளை எப்போதும் தெளிவாக வழங்குவார். இந்த பகுதி பழைய ஏற்பாட்டிலே காணப்படுகின்ற பல்லுக்கு பல், அதாவது பழி வாங்குகின்ற அந்த பண்புக்கு எதிரானதாகவே காணப்படுகிறது. அதாவது பகைவரிடத்திலே அன்பு கூறுங்கள், லவ் யுவர் நெய்பர்,
அதாவது பகைவரிடத்தில் அன்பு கூறுவது யாருடைய பண்பு? பிசாசுனுடைய பண்பா? இல்லை, ஆண்டவருடைய பண்பு. ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்மை பகைவரிடத்திலே அன்பு காட்டுவார்கள். அன்புக்குரியவர்களே, ஒருவர் பகைப்பதனால் வெறுப்பதனால் பிரிவினைகள் தான் ஏற்படும் இல்லையா? ஒரு சிறிய பிரச்சனை ஏற்படுது என்று சொன்னால் அந்த பிரச்சனையை எப்படி தீர்த்து கொள்வது? அவர்களோடு அன்பை வெளிப்படுத்துகிற போது அந்த பிரச்சனையிலிருந்து நாம் விடுதலை பெற முடியும், ஒரு இணக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும். கிறிஸ்தவ மக்களாகிய நாம் அப்படித்தான் எப்போதும் இருக்க வேண்டும். ஒரு தவறு, சிறிய தவறு செய்துவிட்டால் அந்த தவறை பெரிதுபடுத்தி அவனை பகைத்து அவனை வெறுத்து ஒதுக்குவது, அவனை சார்ந்தவர்களையே ஒதுக்கி விடுவது, யாராவதை கண்டால் அவர்களிடத்திலும் சொல்லி அவர்களையும் வெறுக்க வைப்பது, இது பகையை உருவாக்கும். மேலும் மேலும் பிரிவினைகளை ஏற்படுத்தி இது சிறியதாக தோன்றி பெரிதாக மாறி கடைசியிலே அங்கே கோஷ்டி சண்டைக்கு மாறிவிடுகிறது. இந்த மத பிரச்சனை அப்படித்தான். சிறிய ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனையை பேசி தீர்த்து கொள்ள முடியும், ஆனால் பேச மாட்டாங்க. அதை பெரிதுபடுத்தி கண்ணொன்று வைத்து மூக்கொன்று வைத்து எல்லாம் பேசி கடைசியில் ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்குறது போல உருவாக்கி அங்கே பகை ஏற்பட்டு அங்கே ஒரு பிரிவுகளுக்குள்ளாகவே சண்டை. அது பிறகு நான் பரிதா நீ பரிதா, கடைசியில் யாரெல்லாம் வைத்து இங்கே ஒரு குரூப்பை வைத்து அடியாட்களை வைத்து அடிக்கிறது, இப்படியெல்லாம் அநீதிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது நாட்டிலே. அன்புக்குரியவர்களே, கிறிஸ்துவை அறிந்தவர்களாகிய நாம் சத்துருக்களை சிநேகிக்க வேண்டும். உங்களை பகைக்கிறவர்களுக்கு நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும். உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். அது செய்கிறது கஷ்டமாக தான் இருக்கும் இல்லையா? எப்படி கஷ்டமாக தான் இருக்கும், செய்ய முடியாது. அன்பர்களே, ஒருவர் பகைப்பதன் மூலமாக வகுப்புவாதங்கள் ஏற்பட நாம் வழிவகுக்கின்றோம். மாறாக நாம் கிறிஸ்துவை அறிந்தவர்களாகிய நாம் அன்பு, ஐக்கியம், ஒற்றுமை ஏற்படுவதற்கு நம்மை என்ன செய்ய வேண்டும்? ஆயத்தப்படுத்த வேண்டும். உனக்கு அடுத்த பொருடத்திலே அன்பு கூறுவாயாக என்பது ஆண்டவர் சொன்ன மிக முக்கியமானது. பகைவரிடத்திலே அன்பு கூறுங்கள். அது மட்டுமல்ல, அன்புக்குரியவர்களே, பகை மூலம் வகுப்புவாதம் உருவாகுவதற்கதை நாம் அறிய முடிகின்ற போது நிச்சயமாக அந்த காரணத்தை அறிந்து நாம் செயல்படுவோம். வகுப்புவாதம் இல்லாத சமூக நல்லிணக்கம் உருவாக நம்மிடத்திலே காணப்படுகின்ற இந்த வீண் பெருமை, வீண் வாக்குவாதங்கள், வீணான பகை, இவைகளை மறக்க கற்றுக்கொள்வோம். நீதிமொழிகள் 10:12 சொல்கிறது, பகை விரோதங்களை எழுப்பும். ஆக அந்த விரோதங்களை எழுப்புகின்ற பகை என்கிற தீய காரியத்தை தவிர்த்து இந்த உலக வாழ்விலே ஆண்டவரை முன்னிறுத்தி நாம் செயல்படுவோமா? ஆண்டவர் நமக்கு எல்லா நல்ல பண்புகளை நமக்கு தந்திருக்கிறார். அன்புக்குரியவர்களே, அவருடைய பிள்ளைகள் நல்ல பண்புகளை வெளிப்படுத்துவார்கள். பிசாசின் பிள்ளைகள் தீய பண்புகளை வெளிப்படுத்துவார்கள். நாம் யாருடைய பிள்ளைகள்? நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் அல்லவா? அவருடைய பிள்ளைகள் என்கிற அந்த பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம் அல்லவா? அப்படி என்றால் நம்மை முழுவதுமாக ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். சுதந்திர இந்தியாவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் இந்த நாட்டையும் சமூக இசைவோடு ஒன்றிணைந்து வாழ செய்வதற்கு நாமும் ஒரு கருவியாக பயன்படுவோமா? இன்றைக்கு கேட்டது போல வீண் பெருமைக்கு இடம் கொடுக்காமல், வீண் வாக்குவாதங்களுக்கு இடம் கொடுக்காமல், வீணான பகைக்கு நாம் இடம் கொடுக்காமல், ஆண்டவருடைய வசனத்திலே உறுதியாக இருந்து இந்த உலக வாழ்விலே ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்வோம். கிறிஸ்துவனுடைய வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோம். இந்த உலகமானது அழிவுக்கு நேராக சென்று கொண்டு இருக்கிறது. இந்த நாட்களிலே நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழ்ந்து அவருடைய வருகைக்கு நம்மை தயார்படுத்துவோம். நாம் விடுதலை காற்றை நாம் சுவாசிக்கின்ற மக்களாக செயல்படுவோம். விடுதலை விடுதலை பெற்றேன் என்ற பாடலை நாம் இணைந்து பாடி நம்மை ஆண்டவருக்கு முழுவதுமாக அர்ப்பணம் செய்வோம். விடுதலை 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 பெற்றேன், விதவிதமாய் பாவத்திலே ஜீவித்த நானே, இந்த
இந்த நாளில் எந்த நேசம் சொந்தரத்துதான் தந்திட்டாரே எந்த நாத்மவின் பின் விடுதலை தந்திட்டாரே எந்த நாத்மவின் பின் விடுதலை பிடியில் விடுதலை விடுதலை அதுக்கு தீய பொறாமையில் விடுதலை விடுதலை எரிக்கும் கோப பிடியில் விடுதலை விடுதலை அதுக்கு தீய பொறாமையில் விடுதலை விடுதலை அன்பரேசுவே தந்த விடுதலை அன்பரேசுவே தந்த விடுதலை இன்பு காணான் சென்றிடும் வரை இந்த விடுதலை இன்பு காணான் சென்றிடும் வரை இந்த விடுதலை 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 பெற்றே விதவிதமாய் பாவத்திலே ஜீவித்த நானே இந்த நாளில் எந்த நேசம் சொந்தரத்தான் தந்திட்டாரே எந்த நாத்மவின் பின் விடுதலை தந்திட்டாரே எந்த நாத்மவின் பின் விடுதலை அதுக்காய் பேசும் பொய்யினில் விடுதலை விடுதலை விடுக்காய் பேசும் பெருமையில் விடுதலை விடுதலை அதுக்காய் பேசும் பொய்யினில் விடுதலை விடுதலை விடுக்காய் பேசும் பெருமையில் விடுதலை விடுதலை ஏழ்மை ரூபமே கொண்ட இயேசுவே ஏழ்மை ரூபமே கொண்ட இயேசுவே தாழ்மை கொள்ள உண்மை பேச இந்த சக்தியே தாழ்மை கொள்ள உண்மை பேச இந்த சக்தியே விடுதலை 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 பெற்றே விதவிதமாய் பாவத்திலே ஜீவித்த நானே இந்த நாளில் எந்த நேசம் சொந்தரத்தான் தந்திட்டாரே எந்த நாத்மவின் பின் விடுதலை தந்திட்டாரே எந்த நாத்மவின் பின் விடுதலை ஆண்டவருடைய திருவார்த்தைகளை பெற்றுக்கொண்டவர்களாகிய நாம் யாவரும் இணைந்து நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணம் மூலமாக அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வவல்லமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியிடத்தில் உட்பவித்து பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு எழுந்தருளி சர்வவல்லமுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். அவிடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயந்தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவமன்னிப்பும் மரித்தோர் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனோடு உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். தங்களுடைய பிறந்த நாளை ஆசிரியர்களுடைய பெயர்களை வாசிக்கிறேன். மிஸ்டர் ஜே ஜான் ஃப்ரெட்ரிக் பனவிளை, மிஸ்ஸஸ் ஆர் பிரேமா பனவிளை, செல்வன் ஆர் ரிஷான் ஆலய சாலை, செல்வி ஜேவி ஹெஸ்ஸியா தக்கலை, செல்வி ஜி ஜோஸ்னா டாஃப்னி திருவனந்தபுரம், பேபி அத்னியா நேசன் ராமன் பரம்பு, மிஸ்ஸஸ் ஜே லினிட்டா செல்வி முல்லை நகர், செல்வி எஸ் ஜிஜோலின் ஜென்சியா கேரளபுரம், மிஸ்டர் ஆர் ராஜன் ஆலய சாலை, செல்வி ஆர் அனிட்டா ஜெர்சி பனவிளை ஆகியோர் இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாட்களை ஆசரிக்கிறார்கள். பிறந்த நாளை ஆசரிக்கின்ற அன்பு பிள்ளைகள், வருஷத்தின் நன்மையால் முடிசூற்ற கர்த்தர் பிரவேசிக்க இருக்கின்ற புதிய ஆண்டிலே புதிய நன்மைகளாலும் கிருபைகளாலும் நிறைத்து நீடி ஆயுளோடு சுகபத்திரமாக ஆண்டவர் இந்த வருடத்திலே அவருடைய மன விருப்பங்களை நிறைவேற்றுகிற ஆண்டாக அமைந்திட கர்த்தர் அருள் செய்வாராக. திருச்சபையின் சார்பில் அவர்களுக்கு அருமையான பிறந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி கொள்கிறோம். திருமண நாள் நினைவு வாழ்த்து மிஸ்டர் சி சுபிகுமார், மிஸ்ஸஸ் ஆர் புதிய சாலினி ஆலய சாலை, மிஸ்டர் டி ஜெகஜீவதேவ், மிஸ்ஸஸ் ஜாஸ்மின் சுபலா நாகர்கோவில் ஆகியோர் வருகிற வாரத்திலே தங்களுடைய திருமண நாளை நினைவு கூறுகின்றார்கள். திருமண நாளை நினைவு கூறுகின்ற அன்பான தம்பதிகள் எல்லா நிலைகளிலும் ஆண்டவர் தருகின்ற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கின்ற ஆண்டாக, குடும்ப வாழ்விலே சிறப்பான
குழந்தை செல்வங்களை பெற்று இந்த உலக வாழ்விலே பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் தருகின்ற சமாதானத்தையும் பெற்றுக்கொள்ள அருள் செய்வாராக. ஆமென். திருச்சபையின் சார்பிலே அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி கொள்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த வாரம் வருகிற புதன்கிழமை வழக்கமாக 7 மணிக்கு நடைபெறுகின்ற தொழுகை நடைபெறும். வாய்ப்புடையவர்கள் இந்த தொழுகையிலே பங்கேற்று ஆண்டவருடைய திருப்பெயரை மகிமைப்படுத்த உங்களை அன்போடு நினைப்பூட்டுகிறோம். வருகிற வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை தொழுகை நடைபெறாது அரசு அறிவுறுத்தலின்படி. அதை தொடர்ந்து உள்ள ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் என்று விசுவாசிக்கிறோம். கர்த்தர் நம்மை அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் அனைவரும் ஜெபத்தோடு இந்த நாட்களிலே ஆண்டவருக்கு பிரியமாக செயல்பட சாட்சியோடு வாழ கர்த்தர் அருள் புரிவாராக. அகில உலக சமாதானத்தை நாம் அனைவரும் பெற்றுக்கொள்ள நம்மை அர்ப்பணம் செய்வோம். குறிப்பாக அன்புக்குரியவர்களே, இந்த நாள் நம்முடைய நாடு சுதந்திரமாகி 75வது ஆண்டிலே பிரவேசித்திருக்கின்றோம். சுதந்திர இந்தியாவிலே வாழ்கிற நாம் சுதந்திரமாக வாழ, ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக வாழ நம்மை அர்ப்பணம் செய்வோம். இந்த குடிமக்களாகிய நாம் அனைவரும் இந்திய நாட்டிற்கு மதிப்பு கொடுக்கின்றவர்களாக, பண்புடையவர்களாக, நல்ல குணங்களை வெளிப்படுத்துகிற மக்களாக, உண்மை உள்ள கிறிஸ்தவர்களாக செயல்பட நம்மை ஆயத்தப்படுத்துவோம். கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மை எல்லா நிலைகளிலும் பாதுகாப்பாராக. ஆமென். திருமண அறிவிப்பு. ஐரேனிபுரம் சேகரம், பைங்குளம் ஆயர் மண்டலம், பைங்குளம் திருச்சபையில் திரு பி. ஜோசப் ராஜ் அவர்கள் மகன் ஜே. பிபின் ஜோஸும், மூலச்சல் சேகரம், தக்கலை ஆயர் மண்டலம், தக்கலை திருச்சபையில் திரு கிருஷ்ணராஜ் அவர்கள் மகள் கே. பிருந்தியாவும் தம்மில் திருமணம் செய்து கொள்ள சம்மதித்திருக்கிறார்கள். இவர்கள் திருமணம் இயல்புக்கும் திருமறைக்கும் முரணாக இருக்குமானால் இந்த அறிவிப்பு தேதி முதல் 15 நாட்களுக்குள் திருச்சபை ஆயருக்கு எழுத்து வழியாய் தெரியப்படுத்தவும். இது இவர்களுக்கான முதலாவது அறிவிப்பு. நெய்யூர் சேகரம், ஆத்திவுளை ஆயர் மண்டலம், ஆத்திவுளை திருச்சபையில் திரு தங்கப்பன் அவர்கள் மகன் ராஜேஷ் ராஜனும், மூலச்சல் சேகரம், தக்கலை ஆயர் மண்டலம், தக்கலை திருச்சபையில் திரு எஸ். அழகேசன் அவர்கள் மகள் ஏ. அஜிதாவும் தமிழ் திருமணம் செய்து கொள்ள சம்மதித்திருக்கிறார்கள். இவர்கள் திருமணம் இயல்புக்கும் திருமுறைக்கும் முரணாக இருக்குமானால் இந்த அறிவிப்பு தேதி முதல் 15 நாட்களுக்குள் திருச்சபை ஆயருக்கு எழுத்து வழியாய் தெரியப்படுத்தவும். இது இவர்களுக்கான முதலாம் அறிவிப்பாகும். நாம் யாவரும் இணைந்து 246வது ஞானப்பாடலை பாடுவோம். ஞானப்பாடல் எண் 246. பல்ல இயேசு கிறிஸ்து நாதா, நல்ல நேச மீட்பர் நீர். வல்ல இயேசு கிறிஸ்து நாதா, நல்ல நேச மீட்பர் நீர். பற்று பாசம் கட்டு மற்றும் அற்று போக பண்ணுவே. அருள் ஜோதி தோன்றிடாமல் இருள் மூடி கிடந்தோம். திக்கில்லாமல் பாவப்பட்டு சிக்கிக் கொண்டே இருந்தோம். பக்தி ஒன்றுமில்லை பாலும் சக்தியற்று போகினோம். ஜீவ பாதை சென்றிடாமல் பாவ பாதை நாடந்தோம். இயேசுநாதரே, இப்போது நேசமோ
நான் வேளாமல் தேவரீரே காத்திடும் வல்ல ஆவியாலே என்றும் வல்ல செய்து ஜெபம் ஏறெடுப்போம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இரக்கம் மிகுந்தவரே, இந்த சுதந்திரத்தின விழாவாகிய நாளிலே உம்மை நன்றியோடு திருச்சபையின் பிள்ளைகளாக இணைந்து உம்மை ஆராதிக்க நீர் உதவி செய்த அன்புக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆவியிலே ஒன்றிணைந்து உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மை ஆராதிக்கின்ற போது ஆண்டவர் எங்கள் வாழ்விலே தருகின்ற சமூக இசைவை நாங்கள் பூரணமாக பெற்று அனுபவிக்கவும், இந்த வாழ்கிற சமூகத்திலே நாங்கள் உண்மையான சுதந்திரத்தை சுவாசிக்கின்ற மக்களாக செயல்பட எங்களை தகுதிப்படுத்த வேண்டும் என்று வேண்டுதல் செய்கின்றோம் அப்பா. குறிப்பாக இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு தந்த திருமறை வார்த்தைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவர் பூரண சர்க்குணராய் இருப்பது போல உம்முடைய பிள்ளைகளாகி நாங்களும் பூரண சற்குணம் நிறைந்த மக்களாக இந்த உலக வாழ்விலே சமூக இசைவை ஏற்படுத்துகின்ற ஒரு கருவியாக நாங்கள் பயன்பட கிறிஸ்தவ மக்களாக எங்களை நீ பயன்படுத்த வேண்டும் என்று வேண்டுதல் செய்கின்றோம். குறிப்பாக இந்த நாட்களிலே சமூக இணக்கத்திற்கு தீங்கு விளைவிக்கின்ற நான் என்கிற பெருமை, அகம்பாவம், அதோடு வீணான வாக்குவாதங்கள், பகை என்கிற தீய பிசாசுனுடைய பொல்லாத சிந்தனைகள், இவைகளை முற்றிலுமாக வெறுத்து நாங்கள் வாழ்கிற இந்தியாவிலே, நாங்கள் வாழ்கிற பகுதியிலே உம்மை நேசிக்கின்ற பிள்ளைகளாக நீர் எங்களுக்கு தருகின்ற நல்ல குணங்களை நாங்கள் பின்பற்றி இந்த உலக வாழ்விலே நாங்கள் உமக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழவும், எங்களை பார்க்கிறவர்கள், எங்களோடு இணைந்து வாழ்கின்றவர்கள் சமூக இசைவுக்கு காரணமாக அமைந்துவிட நாங்கள் ஒரு கருவியாக பயன்பட எங்கள் அனைவரையும் நீர் பக்குவப்படுத்தி பாதுகாத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தீய பிசாசுனுடைய சிந்தனைகளுக்கு ஒருபோதும் இடம் கொடுக்காதபடி, தீய எண்ணங்களிலே விழுந்து விடாதபடி நல்ல சிந்தனைகளை சிந்தித்து நல்லவர்களாக உம்முடைய வருகைக்கு எதிர்கொண்டு வாழ்கின்ற மணவாட்டி திருச்சபையாக எங்களுடைய திருச்சபை மக்களாகிய நாங்கள் அனைவரும் செயல்பட உம்முடைய பிள்ளைகள் அனைவரையும் நீர் பக்குவப்படுத்தி பாதுகாத்து பராமரித்துள்ள வேண்டும் என்று நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். அன்பின் ஆண்டவரே, நாங்கள் நிறைவு பாடலாக இன்று பாடிய பாடல் வழியிலே நிறைவான கவியாக பாடுகின்ற போது, பாவ சேற்றிலே நான் விழாமல் தேவரீரே காத்திடும் வல்லாவியாலே என்றும் வெல்ல செய்து எங்களை ரட்சியும் என்று சொல்லி நாங்கள் பாடியது போல எங்களை ரட்சித்து பாவத்திலிருந்து மீட்பு பெற்று நாங்கள் உமக்கு பிரியமாக இந்த உலகத்திலே வாழ எங்களை பயன்படுத்துவீராக. தகப்பனே, உலக நாடுகளுக்காக ஜெபிக்கின்றோம். இந்த நாட்களிலே காணப்படுகின்ற தொற்று வியாதிகள் வெகு விரைவில் அகற்றப்பட, அதன் வழியாக ஒவ்வொருவரும் சுதந்திரமாக வாழ நீர் உதவி செய்வீராக. குறிப்பாக இந்த நாட்களில் எங்களுடைய பகுதிகளிலே ஓரளவு இந்த வியாதிகள் குறைந்திட ஆண்டவர் உதவி செய்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த வியாதிகள் ஒருபோதும் ஒருவரையும் தாக்காதபடி முற்றிலுமாக இதை அழித்து போடும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆனாலும் பத்திரிகை வழியாக நாங்கள் செய்திகளை கேட்கிற போது சீனா, அமெரிக்கா போன்ற நாடுகளுக்குள்ளாக மேலும் அதிகரித்து கொண்டிருப்பதாக நாங்கள் அறிந்து வேதனையோடும் வருத்தத்தோடும் உம்முடைய பாதத்திலே வருகின்றோம் ஆண்டவரே. நீர் மட்டுமே இதற்கு ஒரு பரிகாரம் செய்ய முடியும் அப்பா. எங்களால் ஒன்றுமே முடியாத இந்த உலகத் தலைவர்களாலோ, உலகத்திலுள்ள கத்தாவே விஞ்ஞானிகளாலோ, கத்தாவே அரசு அதிகாரிகளாலோ எந்த தடையும் எப்போதும் செய்துவிட முடியாத ஆண்டவரே.
நீர் மட்டுமே இதற்கு உதவி செய்ய முடியும். நீர் சொல்லாகும் கட்டளையிட நிற்கும் என்று திருமறையிலே படிக்கிறபடி உம்முடைய பதத்திலே எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். திருச்சபையாக இணைந்து நாங்கள் ஜெபிக்கிற போது எங்களுடைய ஜெபங்களுக்கு நல்ல பதிலை தந்து நடத்தும்படியாக வேண்டுதல் செய்கின்றோம். ஆண்டவரே, தகப்பனே, அவதமாக இயற்கையின் சீரழிவினாலே பல்வேறு அழிவுகளுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்ற நாடுகளுக்காக ஆண்டவரே உம்முடைய பாதத்திலே வருகிறோம் அப்பா. எங்களுடைய நாட்டிலும் சில பகுதிகளிலே இயற்கையின் சீற்றங்களினாலே மக்கள் பாதிப்படைந்து வேதனைகளோடும் தவிப்போடும் இருக்கின்ற இந்த சூழலை நாங்கள் பார்க்கின்றோம். உம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல பாதுகாப்பை கொடுங்க. இறையாதே என்று சொல்லி காற்றையும் கடலையும் அதட்டின ஆண்டவர் இந்த நாட்களில் இருக்கின்ற இயற்கையின் சீரழிவுகளை முற்றிலுமாக தடை செய்து ஒவ்வொரு மக்களும் சுதந்திரமாக வாழ்வதற்கு, மனநிறைவோடு வாழ்வதற்கான வழிவாசல்களை கர்த்தர் திறந்து தருவீராக. ஆண்டவரே, தகப்பனே, இந்திய நாடு சுதந்திரமடைந்து கர்த்தாவே 74 ஆண்டுகளை நிறைவு செய்து 75வது சுதந்திர தினாவிழாவை ஆசரிக்கின்ற இந்த நாளிலே நாங்கள் உம்முடைய சமூகத்தில் எங்களை முற்றிலுமாக அர்ப்பணம் செய்கின்றோம். எங்கள் நாட்டிற்காக, எங்களுடைய நாட்டின் தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த சுதந்திரத்தை வாங்கி தந்த எங்களுடைய முன்னோர், திருச்சபையின் அருமையான தலைவர்கள், குறிப்பாக எங்களுடைய நாட்டின் அன்பான தலைவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து உம்முடைய பிள்ளைகள் வழியாக அவருடைய தியாகங்கள் மூலமாக நாங்கள் ஆங்கிலேயரிடத்திலிருந்து விடுதலை பெற கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்து நன்றி சொல்லுகின்றோம். அவர்களிடத்திலிருந்து விடுதலை பெற்றாலும் இன்றைய நாட்களிலே சமூகமானது பல்வேறு நிலையிலே சிதைந்து காணப்படுகின்ற கர்த்தாவே, சுதந்திரமாக வாழ முடியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அடிமைத்தனத்திலே இன்றைக்கும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. ஆண்டவரே, இந்த அடிமைத்தனமான வாழ்வை கர்த்தர் முற்றிலுமாக அகற்றி எல்லாரும் இந்திய நாட்டிலே ஒரே நன்மைகளை பெற்றுக்கொள்ள, ஒரே ஆசீர்வாதங்களை கண்டுகொள்ள, ஒரே ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிற நன்மைகளை கண்டுகொள்ளத்தக்கதாக தலைவர்களோடு நீர் பேச வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்கள் நாட்டினுடைய அன்பு தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். தலைவர்களை பாதுகாத்து கொள்ளுங்க. எந்த சேதங்களும் இல்லாதபடி நாட்டிற்கு நன்மைகளை செய்கின்ற தலைவர்களாக தொடர்ந்து பயன்படுத்தப்பட ஆண்டவரே, முன்னாள் தலைவர்களுடைய தியாகங்களை புரிந்து நாட்டு மக்களுக்கு நன்மைகளை செய்து அதன் வழியாக ஒவ்வொருவரும் சுதந்திரமாக அடிமைத்தனம் என்கிற கர்த்தாவே அந்த அடிமை நிலையை மாற்றி ஒவ்வொருவரும் சுதந்திர இந்தியாவிலே வாழ்வதற்கு கர்த்தர் நல்ல வாசல்களை திறந்து தர வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். தகப்பனே, எங்களுடைய இந்திய நாட்டினுடைய அனைத்து மாநிலங்களுக்காக, அதிலே ஆட்சி புரிகின்ற முதலமைச்சர்களுக்காக, அரசு அதிகாரிகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். அவனமாக ஒவ்வொரு மாவட்டங்களுக்காக ஆண்டவரை போற்றி துதிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு மாவட்டங்களிலும் ஆண்டவருடைய அன்பும் ஆசீர்வாதமும் நிறைவாக தங்கியிருக்கட்டும். மாவட்ட ஆட்சியாளர்களுக்காக, அரசு அதிகாரிகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு பிரியமுள்ளவர்களாக தங்களுடைய பொறுப்புகளை உண்மையோடு நிறைவேற்றி நாட்டு மக்களுக்கு நன்மைகள் கிடைக்கப்பட எங்கள் தலைவர்களை தொடர்ந்து வல்லமையாக பயன்படுத்துவீராக. அநீதி வன்முறைகளுக்கு இடம் கொடுக்காதபடி, குறிப்பாக ஆண்டவரே, இந்த நாட்களிலே காணப்படுகின்ற பிரச்சனைகளுக்கு வித்தாக அமைந்திருக்கின்ற மதுபானம், போதை வஸ்துக்கள் என்று சொல்லக்கூடிய தீய பழக்கங்கள் ஈடுபடுகிற மக்களை நீ சந்திப்பீராக. பாவ வாழ்விலிருந்து ஆண்டவரே விடுதலை பெற்று ஆண்டவருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கு ஒவ்வொருவரையும் நீ தகுதிப்படுத்த வேண்டும் என்று வேண்டுதல் செய்கின்றோம். ஆண்டவரே, அரசு இந்த காரியங்களிலே கர்த்தாவே தடை செய்து நல்ல திட்டங்களை வகுத்து நாடு வளம் பெறுவதற்கு கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆலோசனைகளை கொடுக்கும்படியாக வேண்டுதல் செய்கின்றோம். அதன் வழியாக நாட்டு மக்கள் அமைதியோடு வாழ, அடிமைத்தனம் இல்லாதபடி சுதந்திரமாக வாழ்வதற்கு கர்த்தர் துணை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்திய தேசம் முழுவதும் ஆண்டவருடைய அன்பு வெளிப்படட்டும் அப்பா. அதற்காக பணி செய்கின்ற மிஷினரி ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு மிஷினரி அமைப்புகளையும் நீர் பயன்படுத்துவீராக. இந்த மிஷினரி அமைப்புகளுக்காக உற்சாகத்தோடு கொடுக்கிற பிள்ளைகளை அதிகமாக எழுப்புவீராக. அநேகர் ஜெபிக்கின்ற பிள்ளைகளாக செயல்படவும், அந்த ஜெபத்தின் வழியாக உம்முடைய அன்பு ஒவ்வொரு இடங்களிலும் வெளிப்பட, இந்திய தேசம் ஆண்டவரை அறிந்து கொள்ளுகின்ற ஒரு தேசமாக ஆண்டவருடைய அன்பு ஒவ்வொரு இடங்களிலும் வெளிப்பட வேண்டும் என்று நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம்.
சுதந்திர காற்றை அனைவரும் சுவாசிப்பதற்கு, ஆண்டவரை அடிமைத்தனத்திலிருந்து முற்றிலுமாக விடுதலை பெறுவதற்கு எங்கள் ஆண்டவருடைய அன்பு ஒவ்வொருவருக்கும் கிடைக்கப்பட உம்முடைய கரத்திலே எங்களை ஒப்புக் கொடுத்து நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, இந்த நாட்களிலும் எங்களுடைய திருச்சபையின் அன்பு பிள்ளைகள் வெளிநாடுகளிலும் வெளியிடங்களில் இருப்பதை அறிகின்றீர். ஆண்டவரே, எங்கிருந்தாலும் எங்களுடைய பிள்ளைகளை நீர் பத்திரமாக பாதுகாத்து கொள்ளும். செய்கிற பணிகள் மூலமாக நன்மைகளை கண்டுகொள்ள அருள் தாரும். அபதமாக உலக நாடுகளுக்குள்ளாக ஆண்டவருடைய அன்பு அமைதி நிலவட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். நாடுகளுக்குள்ளாக இருக்கின்ற பொறாமைகள் கர்த்தாவே, அதனால் ஏற்படுகின்ற யுத்தங்கள் இவைகளுக்கெல்லாம் முற்றிலுமாக விலக்கி ஒவ்வொரு தலைவர்களுக்கும் பொறுப்புள்ள இருதயத்தை கொடுத்து பொறுப்புள்ள ஞானத்தை தந்து ஆண்டவரே ஒருவரை நீர் வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே, நாடுகளுக்குள்ளாக நல்லிணக்கத்தை நீர் கொடுக்கும்படியாக வேண்டுதல் செய்கின்றோம். ஆண்டவரே, அவனமாக எங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்திற்காக நன்றி. எங்கள் தென்னிந்திய திருச்சபை அமைப்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பிரதம பேராயருக்காக, ஒவ்வொரு பேராயர்களுக்காக, ஒவ்வொரு பேராயங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம். தென்னிந்திய திருச்சபை என்கிற அமைப்பிலே ஆண்டவர் தந்திருக்கிற நல்ல ஐக்கியங்களுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் கன்னியாகுமரி பேராயத்தை ஆசீர்வதிங்க. பேராயத்திலே ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படட்டும். அன்பு பேராயரை தொடர்ந்து பொறுப்பேற்றுக் கொள்வீராக. இன்னும் ஆண்டவரே, வர இருக்கிற நாட்களில் நடைபெறுகின்ற தேர்தல்கள் அமைதியாக ஆண்டவர் சுத்தமான வகையில் நடைபெற, ஆண்டவருக்கு பிரியமான நல்ல தலைவர்கள் தெரிவு செய்யப்பட, அதன் வழியாக எங்களுடைய பேராயம் கட்டப்பட, ஆன்மீக பாதையிலே மக்கள் வளர்வதற்கு கர்த்தர் துணை செய்வீராக. ஆண்டவரே, ஒவ்வொரு திருச்சபைகளுக்காக, திருப்பணிகளுக்காக நன்றி சொல்கிறோம். ஒவ்வொரு திருப்பணிகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எங்கள் திருச்சபைக்காக ஆண்டவரே நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். குன்றின் மேலிட்ட விளக்கு போல எழுந்து பிரகாசிக்க எங்கள் திருச்சபையை தொடர்ந்து வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவீராக. திருப்பணிகள் ஆண்டவருடைய உற்சாகத்திலே முன்னேறி செல்லுகின்ற அனுபவத்தை தாரும். ஆண்டவரே, திருச்சபையின் ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களையும் கர்த்தர் பெயர் பெயராக ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவருக்கும் என்னென்ன நன்மைகள் ஆசீர்வாதங்கள் தேவையோ எல்லா நன்மைகளையும் தந்து வளமாக வாழ வைக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்கு வேண்டிய நல்ல ஞானவரங்களை தந்து விசேஷ பிரகாரமாக கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உலகம் கொடுக்கிற ஞானம் அல்ல, எங்கள் ஆண்டவர் பரத்திலிருந்து கொடுக்கிற விசேஷ ஞானத்தை பிள்ளைகள் பெற்று அனுபவிக்க கிருபை தாரும். ஆண்டவரே, கர்த்தாவே, காணொலி காட்சி வழியாக படிக்கிற பிள்ளைகள் அதை சரியான வகையிலே பயன்படுத்தி கொள்ளவும், எந்த விதமான ஆபத்து மோசங்களோ எந்த விதமான தீய விளைவுகளோ ஏற்படாதபடி எங்களுடைய பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. ஆண்டவரே, வெகு விரைவிலே பள்ளிக்கூடங்களிலே சென்று படிப்பதற்குரிய நல்ல வாசுகளை திறந்து தருவீராக. +2 முடித்து உயர்கல்விக்காக ஆயத்தப்படுகிற பிள்ளைகளுக்கு ஏற்ற இடங்களிலே படிப்பதற்கான வாய்ப்புகளை கொடுத்து ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, படித்து முடித்து பணிக்காக ஆண்டவரை நோக்கி ஜெபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற பணிகளை கொடுத்து எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். திருமண வாழ்வுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற திருமண வாழ்வை கொடுத்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். குழந்தை பாக்கியத்திற்காக நோக்கி மன்றாடி கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் ஆண்டவர் நிறைவான மகிழ்ச்சியாகிய புத்திர சுவிகார ஆவியை கொடுத்து புத்திர சுவிகாரத்தை நீ தந்து நடத்தும்படியாக வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே, தகப்பனே, எங்களுடைய குடும்பங்கள் ஒவ்வொன்றுக்காக ஸ்தோத்திரம். குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. குடும்பங்களிலே காணப்படுகிற எல்லா பிரிவினைகளும் தீய எண்ணங்களும் மாற்றப்பட்டு ஒவ்வொரு குடும்பங்களும் சமாதானத்தோடு ஆண்டவருக்கு பிரியமான வகையிலே வாழ கிருபை தாரும். பணி செய்கின்ற குடும்ப தலைவர்களுக்காக, தலைவிமார்களுக்காக ஜெபிக்கிறோம். பணிகள் மூலமாக நன்மைகளை பெற்றுக்கொள்ள அருள் தாரும். இந்த நாட்களிலே பணிகள் இல்லாமல் இல்லங்கிற பிள்ளைகள் நல்ல பணியின் வாய்ப்புகளை பெற்று பொருளாதார நிலையிலே வளர்ந்து முன்னேறி வர குடும்பங்கள் மகிழ்ச்சியோடு வாழ கிருபை தாரும். வியாதியின் நிலையில் இருக்கின்ற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். வியாதியை உணர்ந்து விலக்குவேன் என்று சொன்ன ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளுடைய பலவீனத்திலிருந்து விடுதலை தந்து உம்முடைய வசனத்தினாலே உம்முடைய பிள்ளைகளை சுகப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். கடன் பிரச்சனைகளினாலும் பல்வேறு நிலையிலே பாதிப்போடு வேதனையோடும் கண்ணீரோடும் தவித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் உண்டு. மனபாரங்களினாலே ஆண்டவரை வேதனைப்படுகிற மக்கள் உண்டு. தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளுக்கு அமைதலையும் சமாதானத்தையும் தந்து உலகம் கொடுக்கக்கூடாத எடுக்கக்கூடாத அமைதலை ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஏற்படுத்தி தர வேண்டும் என்று நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். திருச்சபையின் சபைக்குழுவை கர்த்தர் பயன்படுத்துங்க. சபைக்குழு மூலமாக இந்த திருச்சபை இன்னும் அதிகமாக கட்டப்பட ஆண்டவருடைய திருப்பெயரை மகிமைப்படுத்துகின்ற கருவிகளாக ஒருவரையும் பயன்படுத்துவீராக. கிளைச்சங்கங்கள் வெகு விரைவிலே கர்த்தாவே செயல்படுவதற்கான வாய்ப்புகளை தந்து திருச்சபையை ஆன்மீக பாதையிலே கட்டுவீராக. ஆண்டவரே, தகப்பனே, தொடர்ந்து உம்முடைய நாமம் எங்கள் மூலம் மகிமைப்படட்டும். இந்த தொழுகையிலே கலந்து
உம்மை ஆராதிக்கின்ற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எங்கிருந்தாலும் உம்முடைய பிள்ளைகளுடைய விண்ணப்பங்களுக்கு நல்ல செவி சாய்த்து எங்கள் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து நிறைவான பாதையை வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களை காத்துக்கொள்ளும். உம்முடைய சுத்தத்தை எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த சுதந்திர நாளை ஆசரிக்கின்ற நாங்கள் சுதந்திரமாக தொடர்ந்து வாழ்ந்து உம்மை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக உம்முடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்பட்டு மணவாட்டி திருச்சபையாக நாங்கள் அனைவரும் சமூகமாக ஒன்றிணைந்து ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்வாழ எங்களை பக்குவப்படுத்தும். எங்கள் உலகத்தையும் அவிதமாக ஆசீர்வதித்தருளும். தொடர்ந்து காத்துக்கொள்ளும் வழி நடத்தும். சமாதானத்தோடு எங்களை நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டுதல் செய்கின்றோம். எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்களோடு இருந்து நீங்கள் கடவுளையும் அவருடைய குமாரனாக நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி இருதயத்தையும் சிந்தையும் காக்க கடவது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியுமாகிய சர்வ வல்லமை பொருந்திய கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோடே நிலைத்திருக்க கடவது. கர்த்தருடைய சமாதானம் நம் அனைவரோடும் கூட தங்கியிருப்பதாக. ஆமேன்.